பாலத்தை கட்டிக்கோ, பாலத்தை கட்டுற கான்ட்ராக்ட் என் மச்சானுக்கு கூடிய, மாப்பிளைக்கு கூடிய, சித்தப்பாவுக்கு கூடிய, இல்ல என் மருமனுக்கு கூடிய என்று கேட்பார்கள். ஆனால் கடைசியா வேதனையா ஒண்ணு பதிவு பண்ணிட்டு போனாரு. கூட்டத்தை பேசிக்கிட்டு இருக்காரு, மக்கள் பூரா ஓடுறான். கரூர்ல ஓடுறான்ல, அது மாதிரி ஓடுனான். ஓடும்போது சொல்றாரு, ஓடு ஓடு நல்லா போ போ போ, கூத்தாடி பின்னாடி போ, அவன் கூத்தியாட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான், ஓடு ஓடுனாரு. அவர் என்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. மொழி போர்ல மொழிக்காக செத்த தமிழ்நாட்டுல ஒருத்த மூஞ்ச பாக்க செத்தா என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேவலமடா, கேவலமடா. பழிய தூக்கி போடுறான், பழிய தூக்கி. சைக்கோடா, சைக்கோடா. ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லு. தமிழ் சமூகத்துக்கு கேவலம், அசிங்கம், அவமானம், வெக்கம். எங்க அண்ணன் நெஞ்சில வெடிக்க வெடிக்க பேசுறாரு. தமிழர் ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் உயிரென்று பேசுறாரு. உலகத்துக்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, விருந்தோமலை கத்துக் கொடுத்த இனம். கீழடி ஆராய்ச்சியை, ஆராய்ச்சியை பாருங்கள். யானை தந்தத்தை சீப்பு செய்தார்கள், இரும்பை உருக்கினார்கள், தந்தத்தை உருக்கினார்கள், தங்கத்தை உருக்கினார்கள் பேசுறாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் கூட்டத்துல பிதிக்கிட்டாங்க, மெட்டி மிதிச்சிட்டாங்க, அங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு NDTV ரிப்போர்ட்டர் கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஒரு மான தமிழ சீன பத்திரிகையில எழுதுறான், நடிகனை பார்க்க போய் 41 பேர் செத்து போயிட்டாங்க. சீன பத்திரிகை காரி துப்புகிறது. 5 முறை 6 முறை முதலமைச்சராக இல்லை, 9 ஆண்டுகள் தான், 2 முறை தான் முதலமைச்சர். இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 லட்சம் கோடிக்கு மேல் பட்ஜெட் போடப்படுகிறது. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வி துறைக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு 45,000 கோடி பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் பள்ளிக்கல்வி துறைக்கு திமுக அரசு ஒதுக்கிய பட்ஜெட் கிட்டத்தட்ட 1,80,000 கோடி. குறிச்சு வச்சுக்கோங்க, 1,80,000 கோடி திமுக அரசு 4 ஆண்டுகள்ல பள்ளிக்கல்வித்துறைக்கு போட்ட பட்ஜெட். 9 வருஷ காமராஜருடைய ஆட்சி. தயவு செய்து இணையதளத்தை திறந்து படியுங்கள். காமராஜர் ஆட்சிக்கு வருகிற பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட் 41 கோடி. அவர் ஆட்சியை விட்டு இறங்குற பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட் 124 கோடி. பேரன்பிற்குரிய சொந்தங்களே, 124 கோடியில தான் 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி, அணைகளை கட்டி, PHL தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை என்று எக்கச்சக்க தொழிற்சாலையை உருவாக்கி கல்வி கண்டிருந்து நம்மை படிக்க வச்சான் நம் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர். வெறும் 124 கோடி. ஏன்னா அவன் நேர்மையினுடைய நேர் வடிவமா இருந்தான். அவன் பட்ஜெட்டை ஒதுக்கியது பள்ளிக்கூடத்துக்கு, ஆனால் இங்க பட்ஜெட் ஒதுக்கப்படுவது இவருடைய பாக்கெட்டுக்கு. அதாங்க பிரச்சனை. எல்லோரும் காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்ல காரணம் என்ன? அப்படியாவது அவர் பக்கத்துல போய் நின்ற மாட்டோமா? 1953 வெள்ளக்காரன் போன காலகட்டம், நாடு முழுக்க பஞ்சம், பசி, பட்டினி, கொடுமை. அதனால பள்ளிக்கூடத்துக்கு யாரும் வரல. அதனால அவர் என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு போட்டாலாவது பள்ளிக்கூடத்துக்கு வருவான் அப்படின்னு மதிய உணவு கொண்டு வராரு. அன்னைக்கு ஒரு லாஜிக் இருந்துச்சு. அவர் மதிய உணவு கொண்டு வந்ததுல, மதிய உணவு கொண்டு வந்த உடனே 2,20,000 இருந்த மாணவருடைய எண்ணிக்கை அவர் ஆட்சியை விட்டு இறங்குகிற பொழுது 11,20,000 உயர்ந்திருக்கிறது. இங்கே பல பேர் சொல்லுவான், உங்களை நாங்க தான் படிக்க வச்சோம், பெரியார் படிக்க வச்சாரு, அண்ணா படிக்க வச்சாரு, கருணாநிதி படிக்க வச்சாரு. எங்களையும் என் அண்ணன் சீமானையும் இங்க கூடியிருக்கிற தேவாவையும் இமாயனையும் மதிவானையும் எல்லோரையும் படிக்க வச்சது எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கிங் மேக்கர் காமராஜர். நான் காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தை படிச்சேன். எப்படி எனக்கு தாத்தா? என்ன படிக்க வச்சதால் அவர் எனக்கு தாத்தா. இங்க பல நம்மளை படிக்க வச்சுதான் சொல்லுவான். வெறும் 124 கோடியில ஒருத்தர் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த முடிஞ்சது. அவர் செய்த சாதனைகளை பல பேர் பட்டியல் போடுவாங்க. ஆனா தெரியாத சாதனை, என விளம்பரப்படுத்தல. ஒரு பெரிய விழா நடத்தி, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, கல்வி விழா அப்படிலாம் அவர் நடத்தல. தமிழ்நாட்டிற்கு துப்பாக்கி தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு, கிண்டியில ரயில்வே தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு, நீலகிரியில புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு. தமிழ்நாட்டில் விமானங்களுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஒப்பந்தமாகிறது. ஒப்பந்தமான உடனே காமராஜர் அவர்கள் இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி பண்ணிடலாம், இல்ல ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைச்சோம்னு ஐயா திட்டமிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து காங்கிரஸ் அரசு புதிய ஒரு மாநிலத்தை இந்தியாவிலே பிரசவிக்கிறது. சண்டிகர் என்கிற மாநிலம் பஞ்சாபிலிருந்து பிரிந்து உருவாகிறது. அப்ப சண்டிகர் கூடிய முதலமைச்சர், நாங்கள் இப்போதான் பிறந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு தொழிற்சாலை வந்தால் நாங்கள் வளர்ந்து கொள்வோம் என்று சொல்றாங்க. ஐயா தான் தேசிய சிந்தனை கொண்டவராச்சே, சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை என்றார். இன்னைக்கு இருக்கிற தலைவனா இருந்திருந்தா தொழிற்சாலையை நீ வச்சுக்க, அதுல இருக்கிற கான்ட்ராக்டை மட்டும் எனக்கு கொடு என்று கேட்பான்.
பாலத்தை கட்டிக்கோ, பாலத்தை கட்டுற கான்ட்ராக்ட் என் மச்சானுக்கு கூடிய, மாப்பிளைக்கு கூடிய, சித்தப்பாவுக்கு கூடிய, இல்ல என் மருமனுக்கு கூடிய என்று கேட்பார்கள். ஆனால் இந்த நிறுவனத்தை நீ வைத்துக்கொள், ஆனால் அந்த நிறுவனத்திலே 90 விழுக்காடு என்னுடைய தமிழர்கள் தான் வேலை செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் போடு, நீ தொழிற்சாலை வச்சுக்க என்று சொல்லி சண்டிகரிலே 90 விழுக்காடு அந்த நிறுவனத்திலே தமிழர்கள் வேலை செய்ய முடியும் என்ற ஒப்பந்தம் போட்ட பிறகுதான் நிறுவனம் போகுது. இதை எங்களுடைய சீமானவர்கள் இப்பொழுது ஒரு படப்பிடிப்புக்காக சண்டிகர் சென்ற பொழுது ஒரு ஐயா அங்க பணி செய்து ஓய்வு பெற்ற ஒரு ஐயா வந்து சொன்னாரு, நம்ம தாத்தா காலத்துல நாங்க வந்தோம், இன்னைக்கு சண்டிகர்ல நாங்க 10,000 தமிழர்கள் இருக்கிறோம், அன்னைக்கு நாங்கள் 3,000 பேர் வந்தோம், இன்னைக்கு 10,000 பேர் இருக்கும். அது எப்படி தந்திருக்காரு? சும்மா 3,000 பேர் அனுப்பல. வறட்சியான திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் இந்த மாவட்டத்தில் போடி, அவன் தான் தலைவன், அவன் தான் தலைவன். எவன் பாதிக்கப்பட்டிருக்கானோ தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் பார்த்து பார்த்து கொடுத்தாரு. ஆனால் அவரை கொண்டாடாத இந்த சமூகம் இன்னைக்கு சிவகாசி 90 விழுக்காடு இந்தியாவுடைய பட்டாசு தேவையை பூர்த்தி செய்கிறது. காகித அச்சடிப்பதா சிவகாசி, தீப்பெட்டி உற்பத்தியா சிவகாசி. ஏன், எப்படி? கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அண்ணாதுரையும் பெரியாரும் கொண்டு வந்ததா? எங்கள் தாத்தன் காமராஜர் உருவாக்கியதாண்டா இந்த சிவகாசி. இன்னைக்கு ஒரு குட்டி ஜப்பானாக சிவகாசி இருக்கிறது என்றால் தாத்தன் காமராஜர். அவர் நாடாருக்கு பார்த்து செய்யல. சிலர் சொல்லுவான் அவர் நாடாருக்காக பார்த்து. அவர் நாடார் தான். பொன்னை நாடார், பொருளை நாடார், பெண்ணை நாடார், பதவியை நாடாத நாடார். அதனால அவர் நாடார். இங்க எல்லா சமூகம் தான் தொழிற்சாலை வச்சிருக்கு. பார்த்து பார்த்து செஞ்சாரு. நீ பள்ளிக்கூடம் திறக்கணுமா, தனியார் பள்ளிக்கூடம் திறக்கணுமா, இன்னைக்கு திறந்து வச்சுட்டு கமிஷன் வாங்கிடுவான். அன்னைக்கு சங்கர ரெட்டியார் காங்கிரஸ்ல சட்டமன்ற உறுப்பினர் போய் கேட்கிறாரு, மூலகருப்பட்டிலையும் முனஞ்சிப்பட்டிலையும் பள்ளிக்கூடம் திறக்கணும் அப்படின்னு. உடனே தேட்டர் திறக்கிறாங்க. பார்வதி தேட்டரும் ரத்னா தேட்டரும் திருநெல்வேலியில, சங்கர ரெட்டியாரோட தேட்டர், மகா தேட்டர், 2 தேட்டர் திறந்து வைக்க வாங்க. தேட்டர் போய் திறந்து வைக்க நான் எதுக்கு, அது எவனா சினிமாக்காரமா கூட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாரு. இல்லையா, நீங்க தான் வரணும், நீங்க தான் முதலமைச்சர். சரி வர்றேன், ஆனா தேட்டர் திறக்கணும்னா நீ 2 பள்ளிக்கூடங்களை கட்டி அது அரசுக்கு கொடு, இலவச பள்ளிக்கூடம் நடத்து என்று முனஞ்சிப்பட்டியில் இருக்கக்கூடிய குருசங்கர் மேல்நிலை பள்ளியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மூலக்கரக்கூடிய குருசங்கர் மேல்நிலை பள்ளியும் திறந்து வச்சாதான் நான் தேட்டர் திறந்து வைப்பேன்னு சொன்ன தலைவன்டா எங்களுடைய தாத்தன் கர்ம வீரர் காமராஜர். அதனால தான் இன்னைக்கு நினைச்சிருக்காரு. ஆனா கடைசியா வேதனையா ஒண்ணு பதிவு பண்ணிட்டு போனாரு. கூட்டத்தை பேசிக்கிட்டு இருக்காரு, மக்கள் பூரா ஓடுறான். கரூர்ல ஓடுறான்ல, அது மாதிரி ஓடுனான். ஓடும்போது சொல்றாரு, ஓடு ஓடு நல்லா போ போ போ, கூத்தாடி பின்னாடி போ, அவன் கூத்தியாட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான், ஓடு ஓடுனாரு. அவர் என்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. மொழி போர்ல மொழிக்காக செத்த தமிழ்நாட்டில் ஒருத்த மூஞ்ச பார்க்க செத்தா என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேவலமடா, கேவலமடா. மூஞ்ச பார்க்க போய் செத்து போயிட்டாங்க. யாரும் பேச்ச கேட்க போல, அவனை பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போய் செத்துட்டான். அவ்வளவு கொடூரமாடா இருக்கும். எனக்கு அந்த வண்டியை பார்க்கும் போதெல்லாம் இந்த ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும், டங் 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 ஒரு வண்டி வரும் பாருங்க, அந்த வண்டி மாதிரியே இருக்கு அந்த வண்டியை பார்க்கும்போது. 41 உயிர் போயிருக்கிறது. உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க, அவங்கள விட்டுருங்க. சிஎம் சார் எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க. வீரம் படத்துல நம்ம தல அஜித் சொல்லுவாப்ல, டேய் நீ ஆட்களை தொடரணும்னா என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ரஜகல்ல புல்லகல்ல அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுல சொல்லுவாரு. இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு, சிஎம் சார் நீங்க என்னைய தாண்டி அவர்களை தொடுங்க. யார் உன்னை தாண்டி தொட்டது? அன்பிற்குரிய மக்களை, சிரிப்பதற்கல்ல, கரூர் கண்ணன் சீமானும் நாங்களும் சென்றிருந்தோம். எல்லோரும் 41 பேர் செத்து போயிட்டான், 41 பேர் செத்து போயிட்டாங்க. இல்லை, 43 பேர் செத்துக்கிறான். 2 கர்ப்பிணி பெண், 8 மாத கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த சிசு, அந்த சிசுவினை மேலே 7 பேர் விழுந்து அந்த சிசுவும் சேர்ந்து செத்திருக்கிறது. 43 பேர் இறந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, 4 வயது குழந்தை இறந்து போச்சு. எப்படி? மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்திலிருந்து மேல விழுந்தவன் 4 வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிற்றிலிருந்து குடல் வெளியே வந்து அவருடைய கண் மொழி பிதுக்கி செத்து போயிட்டாடா, செத்து போயிட்டாடா. பழிய தூக்கி போடுறான், பழிய தூக்கி. சைக்கோடா, சைக்கோடா. ஒரு சைக்கோ கிட்ட
இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லு. தமிழ் சமூகத்துக்கு கேவலம், அசிங்கம், அவமானம், வெக்கம். எங்க அண்ணன் நெஞ்சில வெடிக்க வெடிக்க பேசுறாரு. தமிழர் ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் உயிரென்று பேசுறாரு. உலகத்துக்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, விருந்தோமலை கத்துக் கொடுத்த இனம். கீழடி ஆராய்ச்சியிலே, ஆராய்ச்சியை பாருங்கள். யானை தந்தத்தை சீப்பு செய்தார்கள், இரும்பை உருக்கினார்கள், தந்தத்தை உருக்கினார்கள், தங்கத்தை உருக்கினார்கள் பேசுறாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் கூட்டத்துல பிதிக்கிட்டாங்க, மெட்டி மிதிச்சிட்டாங்க, அங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு NDTV ரிப்போர்ட்டர் கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஒரு மான தமிழ சீன பத்திரிகையில எழுதுனா, நடிகனை பார்க்க போய் 41 பேர் செத்து போயிட்டாங்க. சீன பத்திரிகை காரி துப்புகிறது. கேவலமா இல்ல? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு? மோகன்லால் இல்லையா? மம்புட்டி இல்லையா? சல்மான் கான், ஷாருக் கான் இல்லையா? உலக நாடுகள்ல ஹாலிவுட் ஹீரோ டாம் குரூஸ் மிகப்பெரிய ஹீரோ. அவரை பார்க்க என்னையாவது கூட்டம் கூடி செத்ததா செய்தி உண்டா? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்துருக்கிறான்? இன்னும் சொல்றான், விஜய் எதிர்த்து நீங்கள் பேசுவது திமுகவுக்கு சாதகமா போயிடும். மயிர்ல போவோம், மயிர்ல. டேய், நாங்க திமுகவையோ அதிமுகவையோ ஸ்டாலினையோ எடப்பாடியோ ஆட்சி அமைத்த வரடா. நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை உருவாக்க எங்கள் சீமானை செந்தவன் சீமானை அருகிலே ஏற்ற வந்த கூட்டம். இந்த கூட்டம் இது அறிவார்ந்த கூட்டம். எங்க பிரச்சனை என்ன? திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கமுள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி. அது தடுமாறி போயிருச்சு. இது வரும்போதே தடுமாறி வருது. இது கட்டுப்பாடல்ல கூட்டம். இது கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல. இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். இது கொள்கையற்ற, கொள்கையுள்ள கூட்டம் அல்ல. இது கூமுட்டை கூட்டம். இது தற்கொலை கூட்டம். இது ரசிகர் கூட்டம். இது கேடுகட்ட சைக்கோ கூட்டம். அதை உடைச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நினைக்கிறோம் நாங்க. திமுக 1 to 1 எங்களுக்கு 1 to 1 தூக்கி தூர போட்டுருவோம். ஆனா உன்னைய வீழ்த்துவதாண்டா எங்களுடைய முதல் இலக்கு. 41 உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறாமா. செட்டில்டு 2 பட்டனை கழட்டி விட்டு மைக் போட்டா சினிமாட்டிக் ஆயிரும். இதுக்கு 11 மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க. வீக வகுப்பாளரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்துவன் அண்ணன் சீமான். இந்தியாவுக்கே வீகத்தை வகுத்து கொடுக்க வந்தவன் எங்களுடைய அண்ணன் சீமான். அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு. நான் சாத்தியமற்றதை செய்ய மாட்டேன் சொல்ல வந்தவர் இல்லை எங்கள் சீமான். அசாத்தியத்தையும் சாத்தியப்படுத்தா. ஏனால் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்திய உலக நாடுகள் 24 நாடுகள் எதிர்த்து நின்றபோதும் களத்திலே கத்தெடுத்து பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கட்டிய மனைவியும் பழிகொடுத்து இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிரித்த எங்களுடைய தலைவன் பிள்ளைகள் நாங்கள் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்த வந்தவர்கள். சீமான் வரும்போது சொன்னா அவரெல்லாம் ஒரு தேர்தல் தாங்க மாட்டார்னா, ஒரு தேர்தல் தாங்க மாட்டான். 1.1 ஓடி போயிருவாருன்னா என்கிட்ட சொன்னா சீமான் கீமான்னு தெரியாத பைத்தியம் பிடிச்சிரும்னா. என்கிட்ட சொன்னா சீமான் பணம் வாங்கிட்டாருன்னா 1.1 4 விழுக்காடு 7 விழுக்காடு 8 விழுக்காடு வாங்கி இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக வைத்துக் கொண்டு, தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாய் வைத்துக் கொண்டு இந்தியாவிலே தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். களத்தில் வைத்து எதிரிகளை வீழ்த்துவோம், களத்துக்கு வருவதற்கு முன்பே உதிரிகளை வீழ்த்துவோம் என்று. இந்த உதிரியை வீழ்த்துறோம். இதை விட்டோம் வைங்க, இன்னும் பல நம்முடைய அண்ணன்மார்கள், நம்ம அக்காமார்கள் என்ன பாவம் பண்ணிச்சு. அந்த 9 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, ஒரே குடும்பத்துல 2 பிள்ளை, ஒரு தாய் செத்து போச்சு. அவன் கதறு எவனுக்கும் கேட்கல. இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க. இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, பாசிச பாஜக, பாயாச திமுக. இப்போ ஒரே அடி, ஒரு அடிதான், ஒரு வழக்கு போட்டான். புஷியானந்த் எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம்னா, ஒரே வழக்கு. ஆதவ அர்ஜுனா நான் உசுருக்கு ஒரு ஆபத்துனா கடல் மேடி ஓடுவேண்டா எங்க கொய்யா அப்படின்னு ஓட்டான். ஒரு வழக்கு. டே 224 வழக்குடா எங்க அண்ணன் சீமான் மேல. 224 வழக்கு. இந்த சாதாரண ஒரு சைபர் கிரைம் வழக்கு நீ பயந்துட்ட. சைபர் கிரைம் வழக்குக்கு அமித்ஷாக்கு போன். ஜி மேரே ஆப்னே ஜி ஓ கோன் ஹே கோனை சமாது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க, நகி பேட்டா பேட்டா எங்கம்மா தர்றாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழக்குக்கு அமித்ஷாக்கு போன, ஒரு வழக்குக்கு அமித்ஷாவுக்கு. தெரியுமா உங்களுக்கு, இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு எது சொல்லுங்க? தேசிய புலனாய்வு முகமை. இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு. யார வேணாலும் தூக்கலாம், எப்ப வேணாலும் தூக்கலாம், எப்படி வேணாலும் விசாரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என் வீட்டுக்கு, என் தம்பி இடுமானம் கார்த்திக் வீட்டுக்கு, எங்களுடைய சகோதரர் மதிவான் வீட்டுக்கு, தம்பி தென்னக விஷ்ணு வீட்டுக்கு ரைடு வந்தது. எந்த தலைவனாவது இப்படி சொல்லி பார்த்திருப்பீங்களா? என்னையே வந்துருச்சு, எங்க அண்ணனுக்கு போன் பண்றேன், என்னையே வந்துச்சு, போயிட்டு வாடா. என்னடா பெரிய என்னையே, என்னடா பண்ணிடுவாங்க, போயிட்டு வாடா.
என்னடா எடுத்தாங்க வீட்டுல? உங்க புத்தகத்தையும் தலைவர் புத்தகத்தையும். வேற நம்ம வீட்டுல மயிரா இருக்கும் போடா. பெட்டெல்லாம் தூக்கி பார்த்தாங்க, கிச்சன்லாம் உருட்டாங்க, மளிகை ஜாமா தான் இருந்துச்சாங்க. விசாரணைக்கு போனோம். விசாரணைக்கு போயிட்டு வந்து திருப்பி அழைச்சு போயிட்டு வாடா, தைரியமா போயிட்டு வாடா, என்னடா பண்ணிடுவாங்க என்று முடிஞ்சா என் வீட்டுக்கு வர சொல்லுடா அப்படி நான் சொன்னதை அதிகாரிட்ட சொல்லிட்டு வாடா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான். ஏன்டா என்னை அதிகாரி கேட்டாங்க, எதுக்கு உங்க கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையில தலைவர் படம், உங்க தலைவர் படத்தை வச்சிருக்கீங்க, பிரபாகரன் படத்தை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. இதை எங்க அண்ணன்ட்ட கேளுங்க அப்படின்னு. அவர்கிட்ட கேட்க முடியாதுன்னு உங்ககிட்ட கேட்கிறோம். அதை மட்டும் கொஞ்சம் நீக்க சொன்னீங்கன்னா இந்தியாவிலே நீங்க ஒரு ஜனநாயக கட்சியா மாறிடுவீங்க. அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, அவர் கட்சி நடத்ததே அவருக்காகத்தாங்க, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. சிரிச்சாரு. அது சொல்ல முடியாம தான் உங்ககிட்ட சொல்றோம்னாரு. அதுதான் எங்களுடைய அண்ணன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் 2013 பிப்ரவரி மாதம் திமுகவுக்கும் எங்களுக்கும் நேரடி சண்டை. இதே போல கரூர் கேங் ஆளை கொண்டு நிப்பாட்டி எங்களுடைய கட்சிக்காரனை மண்டையை உடைத்தார்கள். அண்ணன் அன்புத்தன் சொல்லி மண்டை உடைக்கப்பட்டது. நேரடி சண்டை. எஸ்பி வந்தாரு, கலவரம் ஆயிரும், சீமான் கிளம்புங்க அப்படின்னாரு. எங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு? பதிவாவல ஊடத்துல, ஏய் நீ ஏதோ என்னை பத்தி சொன்னியாம்ல, நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னியாம்ல, நீ என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க? நீ அவரு பேச வந்தது இந்த கலவரத்தை, அவர் எஸ்பி வேற எங்கேயோ சீமான பத்தி பேச, நீ என்ன யாரா நீ என்னை பத்தி பேசன்னு கேட்டாரு. தெரிச்சுட்டான் எஸ்பி, தெரிச்சிட்டாரு. அதுதான்டா தலைவனுக்கு அழகு. என் தம்பி 2017 விக்னேஷ் மரணம் அடைஞ்சான் காவிரி பிரச்சனையில. விக்னேஷ் மரணம் அடைந்து நாடு முழுக்க சீமான் இனவரியை தூண்டுகிறார், கலவரத்தை தூண்டுகிறார், சீமானை கைது செய்யுங்கள் என்று குரல் எழும்புகிறது. ஜெயலலிதா முதலமைச்சர். எந்த ஜெயலலிதா? அம்மா அணில் ஆயிரம் மாறிடுவோம்மா அந்த அம்மா. எங்க அண்ணன் அப்படி நிக்கல. ஏண்டா நாங்கள் பேசுவதே இனவரி, எங்களுடைய கூட்டத்தில் ஒருத்தன் இறந்து போனது இனவரியை தூண்டி இறந்துட்டான்னா ஜெயலலிதாவுடைய கைதுக்கு 100 பேர் செத்துருக்கான ஜெயலலிதா அன்னிபெசன்ட் அம்மையாரா ஆங் சாங் சூயா என்று கேட்டாரா? ஜெயலலிதா என்கிற வீர பெண்மணி, இரும்பு பெண்மணி அதிகாரத்தில் இருக்கும் போதே கேட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான்டா. அதனாலதான் சாகும் வரைக்கும் அவர் கூட நிப்போம்டா. வெட்டி தோல்வியும் மயிரும் மட்டை எம்எல்ஏ எம்பி என்னடா எங்க அண்ணன் கரம் பிடிச்சு நிப்போம்டா. எங்களுக்கு வேளம். ஏய் நாங்கெல்லாம் அவர் உருவாக்கிய பிள்ளைகள்டா. அட்டை துறைமுருகன் திமுக பேருவாடி இம்பாடம் கார்த்தி தீம். நாங்க இன்னும் பஞ்சம் பழைக்க போறதுக்கு ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் கிடையாது. டேய் தொலைச்சு விடுவான். உங்களை தொலைச்சு கட்டத்தான் எங்களை களத்தை இறக்கிருக்காரு. எங்களெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. எங்களுடைய சென்சார் போர்டு எங்க அண்ணன் ஏய் அப்படிம்பாரு, கட்டுப்படுத்துவாரு. அவர் மட்டும் தம்பி இந்த அண்ணாத்துறை சொன்னார்ல, என்ன மட்டும் தணிக்கை இல்லாம ஒரு படம் எடுக்க விட்டா நான் நாட்டை போட்டுடணும். எங்க அண்ணன் மட்டும் எங்களுக்கு என்ன பேசுகிற தம்பி ஒரு 1/2 மணி நேரம் சொன்னா உன்னைய கொன்னு புதைச்சிருவான். அடுத்த நாளை கட்சியை கலைச்சு போயிடும். அந்த அளவுக்கு வெறி இருக்கணும். ஏன் களத்துல போய் மக்களை பார்க்கிறோம். எல்லோரையும் விமர்சித்தார்கள் தாவேகா. யார் யாரெல்லாம் தாவேகா விமர்சித்தோ அவங்க எல்லாரும் கருவில் நின்னாங்க. ஆனா அவர் இல்ல. இவர் தான் தலைவரா? விக்னேஷ் இறந்து போயிட்டான். அதை மட்டும் முடித்து. விக்னேஷ் இறந்து போயிட்டான் காவிரி பிரச்சனையில. அவன் இறந்து அவனை உடலை மன்னார்குடிக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் செய்து அந்த நீதி நிகழ்வு முடிகிற வரையும் ஒரு நாள் இரவு முழுக்க தூங்காமல் அன்றைக்கு முழுமைக்கும் கண்ணீரோடு நின்ற ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான். களத்துல தன்னை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டு கையேறு நிலையில நான் எமோஷன் ஆயிட்டேன். நீ எமோஷன் ஆகலடா, நாங்க அடிஷன்ல மோசன் ஆயிட்ட. எமோஷன் நாங்க எமோஷன் ஆயிட்டாரு. அவர் ரொம்ப சென்டிமெண்ட், அவர் ரொம்ப குழந்தை மாதிரி. அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வராரு? இப்படி எமோஷனல் ஆனவர், சென்டிமெண்ட் ஆனவர், வீக் ஆனவர் என்றால் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்தில் நம்மளை விட்டுட்டு ஓடுவாரா ஓட மாட்டாரா என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். என் அன்பிற்குரிய மக்களே, காமராஜர் விழாவில் கண்ட கருமத்தையும், ஐயாவின் விழாவில் அற்ப பதர்களையும், எங்கள் தாத்தாவின் விழாவில் தற்கொலைகளையும் பேசக்கூடாது என்றுதான் நினைச்சு வந்தேன். சத்தியத்தை மீறி பேசிட்டேன். அதனால் காமராஜர் போல ஒரு உன்னத தலைவனுடைய, உண்மை தலைவனுடைய, நேர்மை தலைவனுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்களுக்கு ஒரே வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு, நமக்கு இருக்கிற வாய்ப்பு விவசாய சின்னத்திலே நாம் வாக்களிப்பது மட்டும்தான்.